ஹலோ விவர்ஸ். இப்போ அமைதியான சூழலில் நம்ம இருப்போம். அப்போது நம்ம காதில் வந்து கொய் அப்படிங்கிற வந்து ரிங்கார சவுண்டு கேட்கும். அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம காதில் வந்து ஒரு மாதிரி ரேடியோ ஆஃப் பண்ணி அதோட ஸ்பீக்கர் ஆன் பண்ணும்போது கொயின்னு சவுண்டு கேட்கும்ல, அது மாதிரி வந்து நம்மளோட காதில் வந்து அந்த சவுண்டு வந்து ரிங்கார சவுண்டு வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கும். அது வந்து சில பேர் வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சிருப்போம். ஆனால் அது எந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும், சரி நம்மளுக்கு பசி மயக்கமாக இருக்கு போல், நம்மளுக்கு கிறக்கமாக இருக்குது, அதனால தான் காது கொயின்னு சவுண்டு போடுது, நம்மளுக்கு பசிக்குது அதனால தான். கிடையவே கிடையாது. நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் வருது அப்படின்னா வந்து நம்ம காதுலேருந்து வந்து என்ன பண்ணும், கிங்கின்னு ரிங்கார சவுண்டு வந்து போடும். அதே மாதிரி நம்மளுக்கு கால் வீங்கி இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட உடலில் வந்து ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா தான் கால் வீங்கும். அதே மாதிரி நம்மளோட ஈரோட ரத்த கசிவாக இருக்கட்டும், நம்ம கண்ணில் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரியான சிம்டம்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் டிசீஸ் வரும், அதை வந்து எப்படிலாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.